அனைத்தும் தேவனது ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். பிரசங்கி 3:11. தேவனது காலகட்டம் என்று சொல்லுவது வித்தியாசமானது. அவர் அனைத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில இது நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் அனைத்தும் அவரது ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். இன்றும் தேவன் ஆளுகை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியம் நடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் அவர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நேர்த்தியாக செய்து முடிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அனைத்தும் உம்முடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமென்.